ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ முள்ளங்கி புளிக்குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். முள்ளங்கி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, கொஞ்சோண்டு புளி, இது மூணையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் என்ன செய்யணும், முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியை நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் அதுவே தண்ணி விட்டுட்டே இருக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு என்ன பண்ணணும், அப்புறம் ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு, வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விடணும். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நம்ம தாளிக்கணும். கடுகு வெடிக்காமல் போட்டோன்னா கசக்கும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் வெங்காயம், கருவேப்பிலையை போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். வதக்கிட்டு நம்ம வீட்டு மிளகாப்பொடி, வீட்டில் நம்ம அரைச்சி வச்சுருப்போம்ல, எல்லா பொடியும் கலந்து அரைச்ச மிளகாத்தூளை அதில் சேர்த்துக்கிறணும். நம்மளுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கிட்டால் போதும். காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம சின்ன வெங்காயமும் தக்காளியும் வச்சுருந்தோம் இல்லையா, சின்ன வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா வலுவலுன்னு அரைச்சி வச்சுருக்கணும். அதை அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அந்த மசாலில் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கிறணும். அதில் எண்ணெயிலேயே அந்த மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியை அதில் சேர்த்துக்கலாம். வதக்கி வச்சுருக்க முள்ளங்கியை அதில் சேர்த்துட்டு அதுக்கு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறணும். ஏன்னா முதல்ல முள்ளங்கிக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருந்தோம் இல்லையா, இப்போது குழம்புக்கு தேவையானதையும் உப்பையும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்துடும். 10 நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், ஓப்பன் பண்ணி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறது இல்லையா, தேங்காய் நல்லா பல்பலன்னு தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை அதில் ஊற்றிடலாம். அதில் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு அதில் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் புளி சேர்த்துக்கிறணும். புளி நம்ம வச்சுருக்க புளியை கொஞ்சம் சேர்த்துட்டு அப்புறம் நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா, கொதிக்க விட்டு மூடி வச்சு நல்லா வேக விட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டான சுவையான முள்ளங்கி புளிக்குழம்பு ரெடி. நான் யூடியூப்ல ஒரு சம்பாதிக்கலாம் 6 வந்து